நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. உயிரே உறவே தமிழே, அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னட மொழி தோன்றியது என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடைய குடும்பம் கர்நாடகாவில் இருக்கும் தன்னுடைய குடும்பம் என்றும் அதனால்தான் அவரது மகன் சிவராஜ்குமார் சென்னைக்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். உயிரே உறவே தமிழே என்று பேச்சை தொடங்கிய கமல், தமிழில் இருந்துதான் கன்னட மொழியும் தோன்றியது என்பதை கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் ஒப்புக்கொள்வார் என்றும் பேசினார். என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கமல்ஹாசனின் இந்த பேச்சு கர்நாடகாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கன்னட அமைப்புகளும் கர்நாடக மாநில காங்கிரஸ் பாஜக கட்சிக்காரர்களும் கமலின் பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த தக் லைஃப் திரைப்பட பேனர்களை கன்னட அமைப்பினர் கிழித்து எறிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். கமல்ஹாசனின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, பாவம் கமலுக்கு கன்னட மொழியின் வரலாறு தெரியவில்லை என்று சாடியிருக்கிறார். கன்னடம் குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் கமலின் தக் லைஃப் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என அமைச்சர் சிவராஜ் என்பவர் கர்ஜித்திருக்கிறார். கமலின் பேச்சு ஆணவத்தின் வெளிப்பாடு என்று சீறியிருக்கும் பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா, அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். இதே போன்று பல்வேறு கன்னட அமைப்பினரும் கமல்ஹாசனுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.